இந்த மலை எவ்வளவு அழகாக இருக்கு. இதற்கு பின் ஒரு வரலாறு இருக்கு. சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவத்தை குறிக்கும். டிசம்பர் 13ஆம் தேதி கொடநாடு ஊசி மலையில் வந்து மோதிய விமானம். நடந்தது என்ன? தொடர்ந்து பார்ப்போம். 1950ஆம் ஆண்டு ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான டக்ளஸ் மாடல் C-47B விமானம் சென்னையிலிருந்து புறப்பட்டது. பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருந்து டேக் ஆஃப் ஆகி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகும்போது கேப்டன் ஆண்ட்ரூ ஐஸ்மேன், துணை கேப்டன் ராமநாதன் நாராயண ஐயர், ரேடியோ அதிகாரியாக காசர்கோடு அப்பு சனாய் 3 பேருமே தரையிறங்க வெறும் 12 நிமிஷங்களே இருக்குன்னு சொல்லி கொண்டு இருந்தனர். வானிலை ரொம்ப மோசமாக இருக்கு. திடீர்னு கண்ட்ரோல் ரூம் தொடர்பு கட் ஆயிருச்சு. அடுத்த சில நிமிடங்களே கோடநாடு ஊசி மலையில் வந்து நொறுங்குது விமானம். விமானத்தில் பயணம் செஞ்ச 16 பேரும் உடல் கருகி இறந்தனர். இதில் பயணம் செஞ்ச 7 பேர் வெளிநாட்டவர்கள். வழக்கமாகவே மிக மோசமான வானிலையும் கடும் பனிப்பொழிவும் இருக்கும். டிசம்பர் மாதத்தில் சொல்லவே வேண்டாம், ரொம்பவும் கடுமையாக இருக்கும். அப்போவே காலநிலை கூட அவங்களுக்கு எதிராக தான் இருந்துச்சு. வானிலை மோசமாக இருந்ததால் சென்னை கட்டுப்பாட்டு அறைக்கு சுமார் 10:40 மணி தான் தகவலே கிடச்சிச்சு. ஆனால் அதற்கு முன்னாடியே விமானம் மலையில் நொறுங்கிருச்சு. மோதின பகுதி அடர்த்தியான வனப்பகுதியாகவும் மிருகங்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்குது. மிக ஆபத்தான யானை, காட்டெருமை இந்த காட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ சுலபமான விஷயமே இல்லை. இந்த விமான விபத்து உலகையே ஒழுக்கிருச்சு. இந்த விமானத்தை மீட்டெடுக்க, அங்கே இருக்கிற உடல்களை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே சமயம் உறைபனியும் மழையும் மிக மோசமான வழிகளும் அதை இன்னும் சிரமமாக்கியது. நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்களும் போலீஸ்காரர்களும் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதற்குள் விமான விபத்து பற்றி தகவல் தெரிந்து கோத்தகிரிக்கு விரைந்து வந்தனர் குடும்பத்தினர். இதற்கிடையே விமான விபத்தை பற்றி தெரியாமலேயே மக்கள் அங்கே விழுந்தது இங்கே விழுந்தது என்று சொல்ல தேடுதல் வேட்டை இன்னும் சிரமமாகியது. அதனால் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் தேட வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது காடு மிக அடர்த்தியாக இருந்ததால், அதே சமயம் எந்த தொழில்நுட்ப வசதியும் இல்லை, இன்னும் சிரமமாக்கியது. இரவும் பகலும் பாராமல் மேற்கு தொடர்ச்சி மலைகளை அலைசி ஆராய்ந்தார்கள். விமான விபத்து நடந்தது கோடநாடு என்பதால் கோத்தகிரியில் இருந்து கோடநாடு செல்வதற்கு 1 மணி நேரம் மேல் ஆகியது. 2 நாட்கள் மேல் தேடியும் எந்த தடமும் கிடைக்கவில்லை. பணிகளும் இன்னும் தாமதமாக. விமானம் விழுந்ததை பற்றி மக்களுக்கு ஏதாவது தெரிந்தால் ரூபாய் 500 சம்மானம் அறிவிக்கப்பட்டது. பின்னர் விமானம் மீட்கப்பட்டதா இல்லையா என்பதை பாகம் 2 பார்ப்போம்.